அடுத்தது 8வது 2024ஆம் ஆண்டு வந்திருக்கிற 8வது கேள்வியை பாருங்க. 8வது கேள்வியில் என்ன வந்திருக்குது? ஒரு சுழற்சி இயக்கம் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்திருக்கு. சுழற்சி இயக்கம் நீங்கள் மெக்கானிக்ஸில் படிச்சா அதுவும் ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி ஒன்று போட்டுருக்காங்க. 8வது கேள்வி வருதுன்னு சொன்னால் என்னது? ஆகவும் பேசிக்கான ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. என்ன கேள்வி? ஒரு வட்டத்தட்டின் மையத்தினூடாக உள்ளூர் செங்குத்து அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் 8 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்ட் ஆகும். அது மையத்திலிருந்து ஒப்பமாக சுழலிடப்பட்டிருக்கும். அதேவேளை தொடக்கத்தில் 40 ரேடியன் செகண்ட் -1 மாறா கோண கதியில் சுழல்கின்றது. மாறா முறுக்கம் 10 செகண்டிற்கு பிரயோகிக்கப்படும் போது தட்டின் கோணக்கதி 20 ரேடியன் செகண்ட் -8 குறைகின்றது. பிரயோகிக்கப்பட்ட முறுக்கத்தின் பருமன் யாது? கேட்கப்பட்டது என்னது? ஒரு தட்டு தட்டோட சடத்துவ திருப்பம் தராரு என்னது? I = 8 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்ட். இது சுழலிடப்பட்டு ஒரு முறுக்கம் ஒன்று கொடுக்காங்க. இந்த திசையில் கொடுக்கான்னு வச்சுக்கோங்க. டோக் ஒன்று கொடுக்காங்க. என்ன எவ்வளோ செகண்டுக்கு? 10 செகண்டுக்கு தான் கொடுக்காங்க. 10 செகண்டுக்கு. ஒரு செகண்ட் கொடுத்தாலும் என்ன செய்ய போகுது? கோணவேகம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. இங்கே என்ன சொல்லியிருக்காரு? இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா சுத்திட்டு இருக்குது. அதாவது இந்த திசையில சுத்திட்டு இருக்குன்னு சொன்னா இந்த திசையில சுத்திட்டு இருக்குன்னா எத்தனை? 40 ரேடியன் செகண்ட் -1ங்கிற கோணக்கதியில் என்னது? இந்த திசையில சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இந்த திசையில உதாரணத்துக்கு இந்த திசையில் எடுத்திருக்கேன். சுத்திக்கிட்டு இருக்கக்குள்ள என்ன செய்யறாரு? அதுக்கு எதிர் திசையில கொடுக்குறாரு. அதாவது அதில் கோணக்கதியை குறைக்கிற விதமாக. கோணக்கதியை குறைக்கணும்னா என்ன திசையில கொடுக்கணும்? எதிர் திசையில கொடுத்தா தானே. இப்போ பைக்கிள் சுத்துது. அதாவது வீலை சுத்தக்கொள்ள அதை வந்து நிப்பாட்டுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? பிரேக் அடிப்பீங்க. அதை நிப்பாட்டுன்னா பிரேக் அடிப்பீங்க. பிரேக் அடிக்கக்குள்ள என்ன செய்யுது? அந்த இடத்துல அது நிற்கிது. அதே மாதிரி ஒரு பொருள் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும் போதும் அதில் கோணக்கதியை வந்துட்டு குறைக்கண்டா என்ன செய்வீங்க? ஒரு திசையில் சுற்றிட்டு இருக்கீங்கன்னா மற்ற திசையில் மாற்றி சுற்றினீங்கன்னா என்ன நடக்க போகுது? அது அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கோணக்கதியை வந்துட்டு குறைஞ்சி அப்படியோ ஓய்வுக்கு ஒரு பார்க்கும். அதே தான் இதை செய்கிறாரு. இந்த இடத்துல என்ன செய்கிறாரு? முறுக்கம் ஒன்று கொடுத்த எவ்வளோ டைம் கொடுக்காரு? 10 செகண்டுக்கு கொடுக்காரு. 10 செகண்டுக்கு கொடுத்தா இவர் வேகம், அதாவது கோண வேகம் என்ன செய்யுது? 40ல் இருந்தது 20க்காக குறைஞ்சிருக்கு. அப்போ இது என்னது? ஆரம்ப கோண வேகம். இது என்னது? இறுதி கோண வேகம். எடுத்த நேரம் என்னது? 10 செகண்ட். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா ஆல்ஃபாவை? கோண ஆர்முடுகளை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? இதில் கோண ஆர்முடுகள், அதாவது கோண ஆர்முடுகளா அமர்முடுகளா? கோண அமர்முடுகள் வரப்போகுது. அதை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அப்போ என்ன சமன்பாடு போடுவீங்க? ω1 = ω0 + α × t. இந்த சமன்பாடை போடுவீங்க. எங்கே எப்படி இருந்து வந்துச்சு? v = u சக at. இதுக்கு பதிலாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா சரி. vங்கிறனா இறுதி வேகம். அதே மாதிரி இறுதி கோண ஆர்முடுகள். uங்கிறது ஆரம்ப வேகம், ஆரம்ப கோண ஆர்முடுகள். இது ஏங்கிறது இறுதி கோண வேகம்ங்கிறதால இங்கே ஆரம்ப v = u சக atங்கிற சமன்பாட்டில் இருந்து என்னஜி இதை மாதிரி நீங்கள் மாற்றி எடுக்கலாம். எப்படி? vங்கிறது இறுதி வேகம். இந்த இடத்துல என்னது? இறுதி கோண வேகம் அறிக்க போகுது. இது ஆரம்ப வேகம். இங்கே ஆரம்ப கோண வேகம் அறிக்க போகுது. ஏங்கிறது ஆர்முடுகள், இங்கே கோண ஆர்முடுகள் அறிக்க போகுது. டீங்கிறது நேரம். இப்போ இதில் போட்டிங்கன்னு சொன்னால் ω1 என்னென்று தந்திருக்காரு? 20. ω0 என்னென்று தந்திருக்காரு? 40 சக ஆல்ஃபா இன்ட்டு டி எத்தனை? 10 செகண்டுக்கு. 10 செகண்டுக்குன்னு சொன்னால் இதை கழிச்சிங்கன்னா -20 சமன் ஆல்ஃபா தர 10. ஆல்ஃபா சமன் - ரேடியன் செகண்ட் -2ன்னு சொல்லி உங்களுக்கு விட வரும். -2 சொன்னால் -2ன்னா கோண அமர்முடுகள் தான் -2. அப்போ கோண ஆர்முடுகள் என்னது? கோண ஆர்முடுகள் தான் என்னது? -2. அப்போ கோண அமர்முடுகள் என்னது? ஆல்ஃபா 2 ரேடியன் செகண்ட் -2. இப்போ டோக்குக்கு நம்ம முறுக்கம் தானே கொடுக்குற. டோக் சமன் IL சொல்லி சமன்பாடு ஒன்று படிச்சிருக்கோம். அதாவது என்னதுல இருந்து வருது? F = MAங்கிறத மாற்றி எடுக்கலாம். Fக்கு பதிலாக டோக், Mக்கு பதிலாக I, Aக்கு பதிலாக கோண ஆர்முடுகள்.
இந்த இடத்துல டோக்கை தான் என்ன செய்ய கண்டுபிடிக்க, அதாவது டோக் முறுக்கத்தை கண்டுபிடிக்க சொல்கிறார். ஐயை தந்திருக்கார். ஐ தந்த என்னத்துக்கு இன்னைக்கு டோக் சம்மன் IL5 யூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஐ எத்தனை 8 கிலோகிராம் மீட்டர் ஸ்கேட். அல்ஃபா என்ன கோண அமர்முடுகள் 2 ரேடியன் செகண்ட் -2. இப்போ 8 எத்தனை 16 நியூட்டன் மீட்டர்னு சொல்லி உங்களுக்கு முறுக்கம் அது கிடைக்க போகுது. 16 நியூட்டன் மீட்டர்னு சொல்லி முறுக்கம் கிடைக்க போகுது. எத்தனாவது ஆன்சர்? 2வது ஆன்சர் உங்களுக்கு விடையாக கிடைக்கும். 2வது ஆன்சர் விடையாக